அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திரு அவையின் வாழ்விலும் தலைமையிலும் பெண்களின் பங்களிப்பு, பெண்களின் நிலை குறித்து எழுப்பப்படும் கேள்விகள் இன்றைய காலத்தின் தேவை என்பதையும் இதில் கடவுளின் தூய ஆவியார் செயல்படுவதையும் இந்த ஆய்வு எடுத்துரைத்துள்ளது. அத்துடன் அந்தந்த பகுதி மக்களின் கலாச்சார பின்னணிக்கு ஏற்ப இந்த விடயத்தை அணுக வேண்டியதன் அவசியத்தையும் இது வலியுறுத்தியுள்ளது. திரு அவையின் வாழ்விலும் தலைமையிலும் பெண்களின் பங்களிப்பு என்பதன் மீது கவனம் செலுத்தி ஆயர்பேரவையின் பொதுச் செயலகம் தனது ஆய்வுக்குழுக்கள் தயாரித்துள்ள 3வது இறுதி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 16வது உலக ஆயர்கள் மாமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடங்கிய ஒரு பரந்த திட்டத்தின் ஓர் அங்கமாக இந்த அறிக்கை அமைந்துள்ளது. இத்தாலிய மற்றும் ஆங்கில மொழிகளில் கிடைக்கக்கூடிய இந்த அறிக்கையுடன் 5 மொழிகளில் அதன் சுருக்கங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. திரு அவையின் பெண் ஆலோசனையாளர்கள் மற்றும் பெண் தலைவர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் திரு அவைக்குள் பெண்களின் பங்களிப்பு குறித்த ஓர் ஆழமான சிந்தனையை இந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. பெண்களின் நிலை குறித்து எழுப்பப்படும் கேள்விகள் இன்றைய காலத்தின் தேவை என்பதையும் இதில் கடவுளின் தூய ஆவியார் செயல்படுவதையும் இந்த ஆய்வு எடுத்துரைத்துள்ளது. அத்துடன் அந்தந்த பகுதி மக்களின் கலாச்சார பின்னணிக்கு ஏற்ப இந்த விடயத்தை அணுக வேண்டியதன் அவசியத்தையும் இது வலியுறுத்தியுள்ளது. பெண்களின் இருப்பின், அருங்கொடைசார் பரிமாணம், கேரிஸ்மேட்டிக் டைமென்ஷன், திரு அவை பண்புடைய நிர்வாகம், அக்லீசியால் கவர்னன்ஸ் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ ஆகியோரின் முக்கிய பங்களிப்புகள் ஆகியவை இதில் உள்ள முக்கிய கருப்பொருள்களாகும். குறிப்பாக உரோமை தலைமைச் செயலகத்தின் அதிகாரமிக்க பதவிகளை பெண்களுக்கு வழங்குவதில் அவர்கள் எடுத்த முடிவுகள் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. திரு அவையில் பெண்களின் பங்களிப்பு குறித்து வரலாற்று ரீதியாகவும் இன்றைய காலகட்டத்தில் நிலவும் கருத்துக்களை தொகுத்து ஒரு விரிவான இணைப்பு பகுதியையும் இந்த அறிக்கை உள்ளடக்கியுள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமையை உறுதி செய்வதற்காக இந்த அறிக்கைகளை படிப்படியாக வெளியிட ஆயர் மாமன்ற பொதுச் செயலகம் உறுதியளித்துள்ளது. இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்படும் எதிர்கால செயல்பாட்டு முன்மொழிவுகள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மதிப்பாய்விற்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.